வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் மோதும் போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் 11 முக்கிய மாற்றம், முக்கிய ஆல்ரவுண்டர் திடீர் நீக்கம். என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் முக்கிய போட்டிகள் நடைபெறுமா என்ற சந்தேகம் தற்போது எழுந்து உள்ளது. பிசிசிஐக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் தொடராக ஐபிஎல் போட்டி இருக்கிறது. இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக ஐபிஎல் தொடரில் இந்தியாவில் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் முதல் 21 போட்டிகளுக்கான அட்டவணை மட்டுமே வெளியிட்டு பிசிசிஐ பிறகு தேர்தல் அட்டவணை வெளியான பிறகு எஞ்சிய போட்டிகளை அதற்கு ஏற்ற வகையில் மாற்றுகிறது. இதேபோன்று தேர்தல் 3 கட்டம் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் இதில் கிரிக்கெட் போட்டிகளுக்கு எந்த தடையும் இல்லாமல் போட்டிகள் நடைபெற்றது. ஆனால் எதிர்பாராத சிக்கல் ஒன்று தற்போது ஏற்பட்டு உள்ளது. அதன்படி கோடை வெயிலில் வெளுத்து வாங்கி வரும் நிலையில் தற்போது வெப்பச்சலனம் காரணமாக நாட்டின் தென்பகுதியில் பரவலாக மழை பெய்ய உள்ளது. அடுத்த வாரத்திலிருந்து இந்த மாதம் இறுதி வரை தொடர் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் பிசிசிஐக்கு சிக்கலை ஏற்படுத்த உள்ளது. ஏனென்றால் ஐபிஎல் தொடரில் 2வது குவாலிஃபயர் 24ஆம் தேதியும் மே 26ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த 2 போட்டிகளும் சென்னை அணியின் சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது. அப்போது மழை கிருக்கிட்டால் போட்டி மாற்று தேதிகள் நடத்துவதற்கு கூட பிசிசிஐ ஏற்பாடு செய்யலாம். ஏனென்றால் T20 உலகக்கோப்பை அடுத்த 4 நாட்களில் தொடங்க இருப்பதால் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் இருக்கிறது. கடந்த ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் கூட மழை குறுக்கிட்டதால் போட்டி ரிசர்வ் டேவுக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இப்போது ரிசர்வ் டே இல்லாததால் என்ன செய்வது என்று தற்போது பிசிசிஐ முடித்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக குஜராத் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. ஏற்கனவே குஜராத் அணிக்கு எதிராக விளையாடிய போட்டியில் சிஎஸ்கே அபாரமாக வெற்றி பெற்று உள்ள நிலையில் மீண்டும் அதே குஜராத் அணிக்கு எதிராகத்தான் விளையாட உள்ளது. சிஎஸ்கே அணியானது நடப்பு தொடரில் மட்டும் 11 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 5 தோல்வி என புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் 12 புள்ளிகளுடன் உள்ளது. ஆனால் குஜராத் அணியோ விளையாடிய 11 போட்டியில் 7 தோல்வி 4 வெற்றி என புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தில் பரிதாபமாக உள்ளது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக குஜராத் அணிக்கு எதிராக விளையாட உள்ள நிலையில் இந்த போட்டிக்கான பிளேயிங் 11 ஒரு மாற்றத்தை சிஎஸ்கே பிளேயிங் 11க்குள் கொண்டு வர உள்ளனர். அதில் ரஹானே நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சாய் ரஷீத் அவர்கள் கொண்டு வரப்பட உள்ளார். அதே போல சிவம் தூபே நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி கொண்டு வரப்பட உள்ளார். சிவம் தூபே அவர்கள் கடந்த 2 போட்டிகள் தொடர்ந்து டக் அவுட் ஆகி உள்ளார். அதே போல் அவர் தொடர்ந்து விளையாடி வருவதால் அவருக்கு ஓய்வு தேவை என்பதால் அவருக்கு பதிலாக தற்போது சமீர் ரிஸ்வி அவர்கள் பிளேயிங் 11க்குள் கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11இல் ருத்ராஜ், சாய் ரஷீத், டேரில் மிச்சல், சமீர் ரிஸ்வி, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, தல தோனி, மிச்சல் சாட்னர், சார்துல் தாகூர், ரிச்சர்ட் கிளைசன், தூசர் தேஷ்பாண்டே ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக சிமர்ஜித் சிங் அவர்கள் இடம்பெறுவார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.